யாவரையும் இந்த ஆன்லைனில் இணைந்திருக்கிற என் சபை மக்கள் யாவரையும் செப்டம்பர் மாத வாழ்த்துதலை சொல்லி தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஆமென். இன்னைக்கு வாக்கு தத்தம். ஆமென். நான் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார். நிச்சயம் உன் தலை உயர்த்தப்படும். ஆமென். எனக்கு மாத்திரமல்ல, என் சபை மக்களுக்கும் இந்த மீடியாவில் பார்த்திருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் தலை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். ஆதாரமாக ஒரு 3 காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம், மைக்கில் வசனத்தை வாசிக்கிறீங்களா? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இல்லையா சொல்லமா? அல்லேலூயா. ஆமென். முதல் காரியம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். தேவ ஜனங்கள் தாழ்மைப்படணும். உங்கள் தாழ்மை தான் உங்கள் தலையை உயர்த்தும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் செப்டம்பர் மாதத்திலே உறுதியா இந்த வார்த்தை சொல்றாரு, உங்கள் தலை உயர்த்துவார். ஒன்றே ஒன்று, நம்ம தாழ்த்தணும். ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லப்பா, நான் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறேன். உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய ஆவை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஆண்டவர் தள்ளிட்டாருன்னா தள்ளினது தான். ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷனை சேர்த்து கொண்டால் சேர்த்தது தான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஒன்றே ஒன்று நாம் செய்ய வேண்டும். முதல் காரியம், தாழ்மைப்படுங்கள் கர்த்தருக்கு முன்பதாக. இல்லையா? இரண்டாவதாக 37ஆம் சங்கீதம் 34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அல்லேலூயா. ஆமென். நேற்று தினத்தில் ஆண்டவருடைய வார்த்தை கொடுத்தது, கர்த்தருக்கு முன்பதாக முதல்ல தாழ்மைப்படணும். ரெண்டாவது, கர்த்தருக்கு காத்திருங்கள். எவ்வளவு நேரம் காத்திருக்கிறீர்களோ நீங்கள் பூமியை என்ன பண்ணுவீங்களா? சுதந்திரித்துக் கொள்வீர்கள். உயர்த்துவார். மூன்றாவதாக 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் வாசிப்போம். 27ஆம் சங்கீதம் 5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லமா? ஆமென். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடார